வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி முட்டையும் முருங்கைக்காயும் வச்சு தான் இன்றைக்கி முட்டை முருங்கைக்காய் அவியல் வச்சு செம்மையாக இன்றைக்கி ரசித்து சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க, முட்டையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பில் அவிய போட்டுருவோம். அவிய போட்டுட்டு நம்ம மசாலாவை அரைச்சிக்கிடுவோம். மசாலா அரைக்கையில் நான் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முட்டையை தண்ணியில் அலசிடுதாங்க. அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தில் கடாயில் தண்ணியை ஊற்றி போட்டிருக்கோம். அதில் முட்டையை போட்டு உப்பு போட்டுறணும். அப்போ தான் முட்டை தோடு உடையாமல் முட்டை உடையாமல் வரும். இப்போ நல்லா கழுவிக்கிடுவோம் முட்டையை. ஏற்கனவே நான் அடுப்பில் வெந்நியை ஊற்றி சுட போட்டாச்சு. இப்போ முட்டையை ஒவ்வொன்றா தண்ணியில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு உப்பு கல்லை போட்டுக்கிடுவோம். இப்போ உப்பு கல் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம முட்டை முருங்கைக்காய் அவியலுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் வச்சு அரைக்கணும். இப்போ மிளகாய் வச்சு அரைச்சிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா அரைச்சிக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறணும். வெங்காயம் நம்ம ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை நறுக்கிக்கிடுவோம். இப்போ முட்டை அவிஞ்சிட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கிடுவோம்.
எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். முருங்கைக்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். அம்மியில் மசாலா அரைச்ச கழுவுன தண்ணியே சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கவும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். முருங்கைக்காய் நல்லா கொதிச்சு அவிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சு அந்த மசாலா வடை மாறி நல்லா வெந்து வரையில் நம்ம முட்டையை 2 வெட்டி அது நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே முட்டையை சேர்த்து டையாக கிண்டி விட்டு அப்படியே இறக்கிடுவோங்க. இப்போ மூடி வச்சிரும். இப்போ முட்டையை நம்ம அவிச்ச முட்டையை 2 எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு பேர்வாதியவும் அப்படியே சேர்த்துருவோம். அப்படியே முட்டையை சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும், அப்படியே இறக்கிடுவோங்க. இப்போ இறக்கிடுவோங்க. இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். நல்லா மணத்தோட சமைச்சாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். சுட சுட நல்லா முட்டை முருங்கைக்காய் அவியல் வச்சு இன்றைக்கி சமைச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்றோம்.
இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு சாப்பாடுங்க. அவ்வளோ ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. முட்டையவும் முருங்கைக்காயும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் குழந்தைகளுக்கு சாப்பிடாத பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க. அருமையாக சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, வேணும்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு ருசிங்க. சூப்பராக இருக்குது. முட்டைக்கும் முருங்கைக்காவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வெந்துட்டு முருங்கைக்காய் முட்டையெல்லாம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். நீங்கள் இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க முட்டைக்கும் முருங்கைக்காய். நல்லா வெந்துட்டு முருங்கைக்காலாம் நல்லா முருங்கைக்காய் முட்டையை வச்சு இப்படி சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.